வெயில் நாள் வந்ததுலேருந்தே சாப்பாடே செய்யறது இல்லைங்க. கூழே காய்ச்சி எல்லாரும் குடிச்சிருது. அந்த வெயிலுக்கு கூழ் ரொம்ப நல்லது. அதனால நீங்களும் கூழ் இதுமாரியே செஞ்சு குடிங்க, வெயிலுக்குலாம் நல்லது. ஈஸியா செய்யலாங்க கூழ். நல்லா பச்சரிசி போட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு மாவை காலையிலே புளிக்க வச்சுக்கணும். கூழ் எல்லாருக்குமே செய்ய தெரியும், இருந்தாலும் சொல்றேன். அப்படியே நல்லா வெந்த பிறகு அந்த மாவை நல்லா ஊற்றி நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா, ஆனால் எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு கூழும் நல்லா இருக்கும், வீணா போகாது. நல்லா வேக வச்சிருங்க. மாவை கொட்டி கொஞ்ச நேரத்துலயே, ஆனா கட்டி ஆயிடும், அப்படி இறக்கக்கூடாது. நீங்களும் வெயில்ல கூழ் காய்ச்சி குடிங்க, நல்லா இருக்கும். சாப்பாடு செஞ்ச ரொம்ப நாளா அது காலையில எல்லாரும் ஒரு ஒரு சொம்பு கூழ் தான். பாருங்க, சூப்பரா இருக்கும் கூழ். இந்த மாதிரி நல்லா கட்டியா நல்லா வரும். காய்ச்சி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஒரு ஒரு சொம்பு. என் பேத்தி இருக்கு பாருங்க, சூப்பரா குடிக்குதுங்க கூழ். அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலே டெய்லி நான் காய்ச்சிருது. பசங்கள்லாம் குடிச்சா நல்லா தெம்பா நல்லா இருக்கும், வெயிலுக்கும் நல்லது. எல்லாரும் காய்ச்சி இந்த மாதிரி சொம்பால ஒரு ஒரு சொம்பு குடிச்சிட்டு, முடிஞ்சா வேலைக்கு கூட டிஃபன்ல எடுத்துக்கிட்டு போங்க, அங்க போய் குடிச்சிக்கலாம். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. குழம்பு ஊற்றி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வெயில்ல ரொம்ப காரமா வாய்க்கெல்லாம் எரியும். இதை குடிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கூழ் காய்ச்சி குடிங்க. பாய்ங்க. இந்த கூழ் குடி, நல்லா இருக்கா? எப்படி இருக்க? சூப்பரா இருக்கா? அவங்கள்ட்டே சொல்லு.